ஒரு வேளை எந்த மார்வல் மூவிஸும் வந்து சரியே இல்லை. இப்போ வர வர எல்லாமே வந்து மொக்கையாக போயிட்டுருந்தது. அப்புறம் எப்பாடா நல்ல வேளை வந்துட்டாங்களேன்னு சொல்கிற மாதிரி வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் வந்து டீசர் வந்து விட்டுருந்தாங்க மார்வல்லேருந்து. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் எப்போ விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதை வழக்கம் போல தான். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் வந்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் என்னோடய பெஸ்ட்டு ஃபேவரட் பார்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 2வது பார்ட் வந்து வேறு சின்ன பசங்க, பொடி பசங்கள்லாம் பிடிச்சி, அது என்ன ஆக்டருங்களே தெரியாதவங்களெலாம் பிடிச்சி வந்து எடுத்திருந்தாங்க. அதனால் அந்த 2வது பார்ட்டில் வந்து பயங்கர மொக்கையாயிருச்சு. மார்வலுக்கு வந்து அடி சறுக்கிற மாதிரி பயங்கரமான வித்தை காமிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து விட்டுருக்காங்க. ஏற்கனவே ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து அயர்ன் மேனாக இருந்தார். செத்ததுக்கப்புறமா இப்போ அவர் வந்து டாக்டர் டூமாக போடுறாங்க. அதனால் வந்து நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும், தெரிஞ்சவங்களாக இருக்கணுன்ட்டு வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கேரக்டரும் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கவரும் சரி, இந்த டாக்டர் தான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் சரி, பயங்கரமாக வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, பெர்ஃபெக்டாக இருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க 2 பேத்துக்குமே இந்த படத்தை பார்க்கலான்னா அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க 2 பேரோட கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்குது. மற்ற 2 பேர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டார்ச் லைட்டாக இருந்தாலும் சரி, இவங்களோட எல்லாத்தோட கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் படத்தோட கிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, விஷுவல் ஓரியன்டேஷனாக இருந்தாலும் சரி, சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட கேரக்டர்ஸில் இருக்கவங்க எல்லாத்தோட படத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதில் மெயினாக வந்து நம்ம ஹீரோவை வந்து காமிச்சிருப்பாங்க, அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கவர். அவரை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் அந்த அஜித்தோட படம் வந்திருக்கும் காதல் மன்னன், அதில் வந்திருக்க வில்லனாட்டமே வந்து இருப்பார். ஏன்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படம்லாம் வந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.